அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது அதிமுக தாங்க. தொடர் தோல்விகளால் துவண்டிருந்த அதிமுக இந்த தேர்தலையாவது ஒரு மாற்றத்தை பார்த்துடணும் அப்படின்னு நம்பியிருந்தாங்க. ஸோ அந்த கட்சியினருக்கு பெருத்த ஏமாற்றம் தாங்க கிடைச்சிது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் களமிறங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் பரபரப்பை கட்சியில் உருவாக்குனது. திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் தாவேகா கட்சிக்கு ஆதரவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இந்த அளவுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தனிப்பெரும்பான்மை இல்லாத கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய விஜய் தலைமையிலான அரசியல் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்திருக்காங்க. ஆனால் அதிமுக தயவே இல்லை, தேவையே இல்லை. தற்போது பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய தாவேகா அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் அளித்தாங்க அப்படின்னா விசிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாமே தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெறுவோம் அப்படின்னு மறைமுகமாக மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பாரா அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இந்த ஒரு தகவலை எல்லாம் கேள்விப்பட்ட அதிருப்தியில் இருக்கிறாங்க இபிஎஸ் தரப்பினர். அதாவது ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேகாவை மக்கள் தேர்வு செய்தாங்க. இந்த நிலையில் அதிமுகவுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கினாலுமே அது விஜயனுடைய ஆட்சிக்கு பின்னடைவாக தானே கண்டிப்பாக இருக்கும். இதனால் விஜய் அதிமுகவினருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கிறதுக்கு விருப்பப்படலை. இதுதான் உண்மை. அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க ஆதரவும் கொடுத்தாங்க. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு இடம் கிடைக்காட்டினாலும் ஆட்சியில் இடம் பிடிக்கலாம் அப்படின்ற கனவோடு தான் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பெல்லாம் நம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினாங்க. இந்த எம்எல்ஏ இவங்க மட்டும் திரும்பினதோடு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏக்களையும் திருப்பி விட்டுட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய கவலையோடு இருக்கிறாங்க அவங்களாம். இப்படி விஜய் அவர்கள் தங்களுக்கு அமைச்சரவையில் பதவி கொடுக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ இவங்கெல்லாம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கமே சாய்ந்துடலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பக்கம் வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தேர்தல் செலவை தானே ஏற்றுப்பதாக அவர் சலுகைகள் எல்லாம் கொடுத்திருந்தார். சி.வி. சண்முகம் தரப்புக்கு ஆதரவு அளிச்சிங்க அப்படின்னா ஆட்சியில் இடம் கிடைத்தால் மட்டுமே உங்களுக்கு ஆதாயம், இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அமைச்சரவையில் அதிமுகவுக்கு விஜய் நோ சொல்லியிருக்கிறதுனால விரைவில் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி பக்கம் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வச்சுக்கிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வருவார். இன்னும் அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஏன்னா அதிமுகவில் பல்வேறு முக்கிய சம்பவங்கள் அரங்கேற போகுது. இது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ தவிர்க்க முடியாத உண்மையும் கூட இது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அமைச்சரவையில் பார்த்திங்கன்னா 23 பேர் மட்டும்தான் பதவியேற்கக்கூடிய நிலையானது உருவாகி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா முன்னாள் எம்பியாக இருக்கக்கூடிய சத்யபாமாவுக்கு இடம் கொடுக்கல. ஸோ தமிழகத்தினுடைய முதல்வராக கடந்த மே 10ஆம் தேதி அன்னைக்கு விஜய் பொறுப்பேற்றிருந்தார். அவரோட அமைச்சர்கள் 9 பேர் பதவியேற்றிருந்தாங்க. அவங்களில் பார்த்தீங்கன்னா ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், ராஜ்மோகன், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், டி.கே. பிரபு, கீர்த்தனா இவங்க தான் அமைச்சர்களை பதவியேற்றிருந்தாங்க. அதே போல் அமைச்சரவை அப்படிங்கிறது எப்போது விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் அந்த டைமில் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சு. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுது. அதில் புதுசாக அமைச்சர்களாக 23 பேர் பதவியேற்க போகிறாங்க. அந்த 23 பேரில் 21 பேர் பார்த்தீங்கன்னா தாவேகாவினர் தாங்க. மிச்சம் இருக்கிற 2 பேர் மட்டும்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீநாத், அவினாசி கமலி, குமாரபாளையம் விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் ரஞ்சித்குமார், கும்பகோணம் வினோத், திருவாடனை ராஜு, கடலூர் ராஜ்குமார், அரக்கோணம் காந்திராஜ், ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு விஜயபாலாஜி, ராசிபுரம் லோகேஷ், தமிழ்ச்செல்வன், ஸ்ரீரங்கம் ரமேஷ், ஒப்பிலாபுரம் மதன்ராஜா, கிள்ளியூர் ராஜேஷ்குமார், சேலம் தெற்கு விஜய் தமிழன் பார்த்திபன், மேலூர் விஸ்வநாதன், வேளச்சேரி ஆர். குமார், ஸ்ரீபெரும்புத்தூர் தென்னரசு, கோவை வடக்கு சம்பத்குமார், அறந்தாங்கி முகமது பர்வேஷ், தாம்பரம் சரத்குமார், ஆர்.கே. நகர் மரிய வில்சன், கிணத்துக்கடவு விக்னேஷ் ஆகியோரெல்லாம் பதவியேற்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுகவில் எம்பியாக இருந்த சத்யபாமாவுக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அதிமுகவில் செங்கோட்டையனுடைய உடன்பிறவா சகோதரி போல பயணித்து வந்தவர் தாங்க சத்யபாமா. அவங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கவலை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட போது சத்யபாமாவும் நீக்கப்பட்டார். இதையடுத்து செங்கோட்டையன், சத்யபாமா உள்ளிட்டோர் தாவேக்கால இணைஞ்சிக்கிட்டாங்க. சத்யபாமாவுக்கு திருப்பூர் வடக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தது. அவரும் வெற்றியும் பெற்றார். முதல் பட்டியல்லே அவருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு அப்போ இடம் கொடுக்கல. தற்போது சத்யபாமா யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஈரோடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய காலத்தில் அதிமுகவில் முக்கிய தலைவராக வந்து இருந்தவருங்க. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக திருப்பூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற விவாதங்களில் திருப்பூர், பின்னலாடைத்துறை மற்றும் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் குறித்து பலமுறை வந்து பேசியிருக்காரு. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டார். ஸோ பணம் உள்ளவர்களுக்கு கட்சியில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்படின்னு அவர் தலைமையின் மீது குற்றச்சாட்டு வந்து வச்சார். ஸோ அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைந்தார். தற்போது தாவேக்காவினுடைய முக்கிய பெண் முகங்களில் ஒருவராக வந்து செயல்பட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் களம் வந்து மாற தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லணும். ஸோ தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு இடையே புதிய கூட்டணி சமன்பாடுகள் எல்லாம் உருவாகிட்டு இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் பதவிகளையும் ஒரு ராஜ்யசபா இடத்தையும் வந்து தாவேக்கா கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கு. இதில் கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜ்குமார் மற்றும் மேலூர் எம்எல்ஏ விஸ்வநாதன் ஆகியோர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா புதுசாக அமைச்சரவையில் வந்து இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் தேர்தல் நடைபெற்ற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து சி.வி. சண்முகம் என்ன பண்ணார்னா தன்னுடைய ராஜ்யசபா பதவியே வந்து ராஜினாமா செய்திருக்காரு. ராஜ்யசபா பதவியை இவர் வந்து ராஜினாமா செய்திருக்காரு இல்லையா, அந்த இடம் இப்போ காலியாக இருக்குது. அந்த காலியான அந்த இடத்துக்கு இப்போ அதிக எம்எல்ஏக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா அந்த சீட்டை காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்க தீர்மானிக்கிறதா வந்து தெரியுது. ஸோ ஏற்கனவே திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் கட்சி ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து பெற்றிருந்த நிலையில் இப்போ தாவேக்காவினுடைய இந்த நகர்வும் பார்த்திங்கன்னா தமிழக அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. புதிய கூட்டணியினுடைய தொடக்கத்தையும் உறுதிப்படுத்த போகிறத வந்து நல்லாவே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்துறதோ இல்லையோ பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ முன்னாள் எம்பிக்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் வந்து கொடுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருந்து வந்த 25 பேருமே தாவேக்காவை வந்து முழுமையாக நம்பினாங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகைகளை நமக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க நம்ம மீண்டும் போய் எடப்பாடி அவர்கள்ட்டே வந்து சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்களுடைய மனநிலையை வந்து மாற்றி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு அதிமுகவுடைய ஒத்துழைப்பு தேவையில்லை. ஏன்னா அவங்க அது இல்லாமல் மெஜாரிட்டி கரெக்டாக தான் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இல்லாமலேயே இவங்களால் வந்து ஆட்சி நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்ததுனால இப்போ அவங்களுடைய ஒத்துழைப்பு இவருக்கு தேவைப்படலை. ஸோ இதை வந்து அதிமுக இருக்கக்கூடியவங்க யாருமே புரிஞ்சிக்காமல் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் இப்போ நடுத்தரத்தில் வந்து 25 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க எடப்பாடி அவர்கள்ட்ட போவாங்களா, இல்லை மீண்டும் விஜய் அவர்களுடைய சேர்ந்து வந்து பயணிக்க போகிறாங்களா, இது எல்லாமே இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அரசியல் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.